நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சம்பந்தி. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? என்ன மாதிரி லக்கியான ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. மாப்பிள்ள வந்துட்டாங்க. ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. இதோ வரேன் அத்தை. இந்த பூ போடு. அவர் இருந்து நடத்தி வச்சிருக்க வேண்டிய கல்யாணம். நீங்க கவலைப்படாதீங்க. சம்பந்தியம்மா, டைம் ஆச்சு. பாலும் பழமும் கொடுத்துடலாமா? நிதிஷ் வா, போங்க, அங்க உட்காரலாம். சரி வா. இனியா, உங்க பொண்ணுதான், அதனால இனிய வைக்க கொடுங்க. பாருங்களேன் இவனை. அதுக்குள்ள வைஃப் பக்கம் போய் இந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஓட்டி விடுறேன். குடிச்சிட்டு இனியா கிட்ட கொடுப்பேன். நடந்துச்சுல்ல, அதுல உங்களுக்கும் திருப்தி தானே? எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஏற்பாடு பண்ணிருந்தீங்க சம்பந்தியம்மா. நீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, நாங்க கிளம்பணும்ல. ஆமா, இருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நானும் அழல. அழக்கூடாது, அழாத. மத்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும் உன் விஷயத்துல நான் நிதிஷ் கிட்ட கூட நேத்து பேசினேன். அவரும் ரொம்ப நல்ல மாதிரி தான் பேசினாரு. உன் வயசு பசங்க செய்யற சின்ன சின்ன தப்பெல்லாம் நீ பண்ணிருக்கலாம். வாழ்க்கைய சீரியஸா எடுத்துக்காம இருந்திருக்கலாம். புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய தொடங்க கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீ ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால இது வரைக்கும் இந்த வீட்ல எல்லாரும் உன்னை செல்லமா தான் கவனிச்சுக்கிட்டோம். மருமகளா உனக்கு சில பொறுப்புகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றணும். என்ன பிரியா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ நிறைய படிக்கணும். இனியா வேலை பார்க்கணும். கண்டுபிடிச்ச, ஆனா அந்த இடத்துக்கு நீ எப்பவுமே போயிடவே கூடாதுமா. சரியா? இருக்கணும். நீ புகுந்த வீட்டுக்கு போறதுனால இது உன் வீடு இல்லைன்னு ஆயிடாதுமா. உன்னை பத்தி யோசிக்கிற உன் அம்மா இந்த வீட்டுல இருப்ப. அழாத, சரியா? அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாளா? எல்லா பொண்ணோட வாழ்க்கையிலையும் இதெல்லாம் சாதாரணமா நடக்கத்தானே செய்யும். நம்ம வேற என்ன பண்ணும்? என் பொண்ணுக்கு கல்யாணம் என்னால நம்பவே முடியல. இதோ இப்பதான் நீ பிறந்த, என் நெஞ்சில சாஞ்சு தூங்குறது, உன் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினது, உன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல உன் கையை பிடிச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டது, இவ்வளவு வளர்ந்து நிக்கிற உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அவங்க குழந்தைங்க வளர்றது பெத்தவங்க கண்ணுக்கு தெரியாமதான் இருக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனா இனியம்மா, என்னைக்குமே உன் அப்பா உனக்கு நல்லது மட்டும், அவங்களுக்கு சரியானது மட்டும்தான் கிடைக்கணும்னு அங்க பெத்தவங்க ஆசைப்படுவோம். அந்த முரண்பாடுதான் கொஞ்ச நாள் நமக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு. அதை விட பிரகாசமான பொக்கிஷமான ஒரு உலகம் இருக்குன்னு உனக்கு காட்டணும் ஆசைப்பட்டேன். அதை மட்டும்தான் உன் அப்பனா ஒரு கடமையா நினைச்சு நான் பண்ணேன். ஆனா ஒரு நாள் எதுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு புரியும். மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர். போன் பண்ணலாம், ஓகே? டாடி உனக்காக எப்பவுமே இருப்பேன். என்னடா உனக்காக இருக்கும், ஓகே? போலமா? வடக்கண்ணா, இனியா வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன்.
லட்டு அண்ணன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான்டா. அக்கா கூடாது. அது எப்படி மறப்ப? இங்க பாரு, சந்தோஷமா இருக்கணும். சரி, அழக்கூடாது, ஓகேவா? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நிலா பாப்பாவை பத்திரமா பாத்துக்கங்க. பாட்டி, நீங்களே அழுதா எப்படி? இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னது நான் தான். ஆனா இப்ப இருக்க போறேன். அழாதீங்க பாட்டி. மாப்பிள்ள இனியா சின்ன பொண்ணு, ரொம்ப செல்லமா. கவலைப்படாதீங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சுமந்தி, நீங்க இன்னொரு அப்பா அம்மாவா நாங்க இருப்போம். தேங்க்யூ. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். ஒருவேளை அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் என் பொண்ணுகிட்ட பேசுறேன். ஓகே, கவலைப்படாதீங்க, சரியா? தேங்க்யூ. பாத்துக்கப்பா, நாங்க நல்லா பாத்துக்கிறோம். போயிட்டு வா. என்ன? யாரும் அழுதுகிட்டு நிக்க வேண்டாம். இனி அவ சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம். டேய், கண்ணை தொடடா. வாங்க. சரி, கூட யார் போறீங்க? நானும் செழியனும் போறோம் பாட்டி. ம். அடிக்கடி ஃபோன் பண்ணு, சரியா? ஹாப்பியா ஓகே டாடி. ஓகே. வண்டியில ஏறுப்பா. பத்திரம். உமா, இதை ஏத்துமா. இதுதான் நீ வாழ போற வீடு. வாங்க வாங்க. பாலும் பழமும் எடுத்துட்டு வாமா.